ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ டெக் தமிழ். இந்த ஒரு வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். அதாவது எப்போதும் போல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் நான் பதில் பண்ண போகிறேன். ஸோ அதாவது அவங்களோட பிரச்சனைக்கு நான் வீடியோவாக எப்படி சொல்யூஷன் கொடுக்குறதான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் எக்கச்சக்கமான நண்பர்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் உங்களோட பிசியில் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி போடணும், இல்லை அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் நண்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு தான் காண்டாக்ட் பண்ணி ஆகணும். இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்காங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுருக்காங்க. ஸோ அதே போல் ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் வீடியோஸ்லாம் வரவே இல்லை. ஸோ அதுக்கான காரணங்கள் ஒரு சில காரணங்கள் இருக்குது. பட் அது பரவாயில்ல. ஸோ இனிமேல் தொடர்ந்து வீடியோ கால் வரும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, ஏன் நண்பா ஒரு நாள் வீடியோ போடலை, வீடியோஸ் ஏன் வரல நம்மளோட சேனலில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சில காரணங்கள் இருக்குது. பட் இனிமேல் வீடியோ கால் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும். இனிமேல் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் இனிமேல் ஃபியூச்சரில் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நண்பரோட பேர் பார்த்தீங்கன்னா கண்ணான்னு சொல்லிட்டு இருக்குது இன்ஸ்டாகிராம் ஐடியில். ஸோ இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாரு, ஒரு ஃபோட்டோ அனுப்பி என்னோட இமுலேட்டரில் இந்த மாதிரி எரர் காமிக்குது நண்பா. என்னோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எதுவும் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் கேம் இன்ஸ்டால் பண்ணுறேன், பட் இந்த போல் எரர் காமிச்சிட்ருக்கு. ஸோ இதுக்கு என்ன நம்ம பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன எரர் அப்படின்னா, ப்ளீஸ் ஓப்பன் மை ஆப்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் எ கனெக்ஷன் வித் த சர்வர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எரர் காமிச்சிட்ருக்கு. ஸோ இந்த எரரை எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலுமே இந்த மாதிரி காமிக்குது நண்பா. இதை வைக்கிறது என்ன நண்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன் நான். பட் அவருக்கு கொஞ்சம் போல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் தான் புரியும் போல். ஸோ அதுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தெரியட்டும். நான் பிரச்சனை நான் யூடியூப்பில் அதிக பேர் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப அதிக பேர் தேடிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனை. ஸோ இந்த ஒரு பிரச்சனை ஃபோனில் அதிகமாக வந்திருக்கு. பட் இப்போ எமுலேட்டர்லேயும் அதே போல் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாரு. ஸோ இதை சால்வ் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு ஓகே, நம்ம வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டோம். நம்மளோட ப்ளூ ஸ்டாக் இமுலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா, நம்மளோட ப்ளே ஸ்டோர் டேட்டாவை இப்போ நான் கிளியர் டேட்டா கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை வரவே வராது. அது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட கிளியராக சொல்கிற மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் ப்ளே ஸ்டோர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இல்லாட்டி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ளே ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது ஈஸியாக கிளியர் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் போல் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து லாகின் கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் எந்த அப்ளிகேஷன் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். இது போல் எரர் காமிக்காது நண்பா. இது போல் எரர் காமிச்சிச்சு அப்படின்னா, அதாவது உங்களோட ஃபோன்லேயும் சரி, உங்களோட எமுலேட்டர்லையும் சரி, உங்களோட ஃபீனிக்ஸ் வாய்ஸ்லேயும் சரி, இது போல் எரர் காமிச்சிச்சு அப்படின்னா இது போல் நீங்கள் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரை போயிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மேபி உங்களுக்கு ப்ளே ஸ்டோரை கொடுத்து கிளியர் டேட்டா கொடுத்தும் ஒன்றுமே வரல அப்படின்னா நீங்கள் உங்களோட செட்டிங்ஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ளே ஸ்டோரோட அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது பேக் நான் காமிக்கிறேன் என்ன கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது இப்போ கூகுள் ப்ளே சர்வீஸ்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது அப்டேட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கும் கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. மேனேஜ் ஸ்பேஸை கிளிக் பண்ணிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ரீபூட் ஆன மாதிரி உங்களுக்கு உங்கள் ப்ளே ஸ்டோர் இருக்கும். உங்களுக்கு மறுபடியும் உங்கள் மெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுல ப்ளே ஸ்டோரில். ஸோ இது போல் பிரச்சனை நம்மளோட சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. ஸோ நான் வீடியோவாக சொல்கிறேன் நண்பான்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை தட்டி விட்டுட்டேன். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இது போல் எக்கச்சக்கமான நண்பர்கள் எக்கச்சக்கமான கேள்விகளை நம்மளோட இன்ஸ்டாகிராமில் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கான நான் பதில் சொல்லிட்டேன். பட் சில பேருக்கு இன்னும் ஒரு பதில் சொன்னால் இன்னொரு எரர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வீடியோஸ் நான் போடுறது ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லேயே போய் பார்க்காம டேரெக்டாக நம்மள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது ஆல்ரெடி போட்டேன் நண்பா, வீடியோஸ் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மேபி நீங்கள் ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபீனிக்ஸ் வாய்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி A to Z நம்மளோட சேனலில் போட்டுக்கிறோம். அப்படி உங்களுக்கு
எதுவும் டவுட் அப்படின்னா, ரொம்ப பெரிய டவுட் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து தனியாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதேபோல் வீடியோவாக மேக் பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து வீடியோவாக வந்து மேக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். நான் பண்ணக்கூடியதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.